ஹிப்ஹாப் ஹாடி. மியூசியம் இருக்குங்க இருங்க ஐயா. மியூசியம் இருக்கு 2 அப்படின்னு ஒரு படம் வருது. அதுலேருந்து 3 பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. ஏன் வருது? 3 ஜானர் அப்படின்னு சொல்லலாம், 3 ஹீரோயினும் சொல்லலாம், 3 கெட்டப்னும் சொல்லலாம். 3 பேர் மூதேவின்னு வாங்கல, அந்த மாதிரியும் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து 6-10-10ன்னு ஒரு பாட்டு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, அண்ணன் வந்து ஏதோ நமக்கு பிடிக்காத மாதிரி தான் ஏதோ பாட்டு பண்ணிட்டார் போல், நமக்கு தான் பிடிக்கல போல் அப்படின்னு நினச்சிட்டு சரி ஓகேன்னு விட்டோம். அப்புறம் பார்த்தா ஆன்லைனில் வந்து பார்த்தா எல்லாருமே கதறாங்க, நான் எங்கள் ஆதி அண்ணன் இல்லை இது அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க. சரி ஓகே, அப்போனா நம்மள மாதிரி தான் யோசிக்கிறாங்க, ரைட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா 2வதா பப்பாளி படம். அந்த போஜ்பூரி சாங் ஐயோ நாங்கள் கூட ரீல் பண்ணியிருப்போம். ஆக்சுவலி ஆடல, நான் அப்படி தான் ஆடினேன். அது மாதிரி ஒரு பாட்டு அவர்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல, ரொம்ப கேவலமாக இருந்துச்சு ஆக்சுவலி. சரி, 3rd சாங் ஹிப்ஹாப் பண்ண உங்களுக்கு பாட தெரியுமா தெரியாதா? மீன் முறை விஷயமா இருக்கு வந்திருக்க முடிச்சு வந்துருக்கு கேட்டன்றதுக்கோசம் தான் அப்படி பாடுறான். ஹிப்ஹாப் பண்ணுறீங்க, மச்சாவா பண்ணுறீங்க, பண்ணுவீங்கன்னு எங்களுக்கும் தெரியும். உங்களுக்கு ஏன் இது இந்த தமிழ்நாட்டின் ஜஸ்டின் பைபர்னு வாங்கடா, அதுதான்டா உங்களுக்கு ஏன் இந்த வேலை ஏன் உங்களுக்குன்னு கேட்குறேன் நான். எங்க அந்த பாட்டு ஒரு வாட்டி பாடி காட்டுங்க ப்ளீஸ். எந்த பாட்டு? அதை கோவிந்தம்மாவால் இந்த மாவில் ஹிப்ஹாப் தமிழா கோவிந்தம்மா பாடுறா. பல போல மினுக்குறாள். அதாவது நார்மலாகவே பாடலாம், ஹை பிச் பண்ணுறேன்னு சொல்லி அது ஒரு மாதிரி அந்த அது எப்படி தெரியுமா, இந்த மேல பார்த்தா வேணும், கீழே பார்த்தா பூமி காடு அந்த மாதிரி இருக்கு சவுண்டிங். இப்படி வாங்க பாடுற மாதிரி கோவிந்த போல சிறுகுறாலும் என்ன பண்றது, அது காது கொடுத்து கேட்கவே முடியல. நம்ம இப்பா பண்ணணும், நம்ம ஆதியா என்னென்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன் அப்படி பண்ற? இதுல ஒரு முக்கியமான விஷயம் நான் இப்பதான் போஜ்பூரி சாங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் அவர் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே அப்படி தான் பண்ணிட்டு இருந்தார். அவரோட வாய்ஸில் இருக்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு லேட்டராக தான் புரிய ஆரம்பிக்குது. என்னன்னா வந்து இப்போ வந்து ஒரு மியூசியம் ஒரு 1 படம் வரும்போது வந்து நாங்கள்லாம் குழந்தைங்க, எங்களுடைய சர்க்கிள் வந்து சேச்சி பாட்டும் சேச்சி, அதுக்கப்புறம் இந்த பாட்டு சக்கரை கட்டி அடியே சக்கரை அது இல்லை ஆக்சுவலி அந்த ஹோல் ஆல்பமே ஹிட்டு தான், அது ஃபுல்லாமே கேட்போம். ஏய் மியூசியம் முறுக்கு எல்லாமே ஹிட்டு தான் கிட்ட. அப்போலாம் எங்க யாருக்குமே மீசம் முளைக்காது, சும்மா வச்சுக்கினேன் மியூசியம் முறுக்குன்னு. ஆட்டோ டியூன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டெஃபினேஷன் கேட்டாங்கன்னா அந்த பாட்டை எடுத்து காட்டலாம். அந்த அளவுக்கு ஆட்டோ டியூனில் வந்து அது ஒரு மாதிரி கிருகிருன்னு இருக்கும். இப்போ அந்த போஜ்பூரி சாங்லேயே அந்த ஒரு மாதிரி கேட்கும்ல, ஒரு மாதிரி எக்கோடிக்கிற மாதிரி பேஸும் இல்லாமல் ரொம்ப ஹையும் இல்லாமல் அந்த மிட்ல வந்து ஒரு மாதிரி எரிச்சலாக கிஜின்னு அந்த மாதிரியான ஒரு டோனில் இருந்ததை வந்து அப்போதுலேருந்து அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. தம்பி ஆட்டோமேட்டிக்கெல்லாம் பண்ணக்கூடாது சொல்லிட்டேன் நான். அந்த டைம்லேருந்தே வந்து அவருக்கு அந்த அளவுக்கு நார்மலான பாட்டெலாம் பண்ண தெரியாது. ஆனால் ஹிப்ஹாப்பில் அண்ணன் தான் கிங்கு. அந்த மியூசியம் ஒரு டைட்டில் ட்ராக்கு, அதுக்கப்புறம் டக்கரு சாங்கு, அந்த பாட்டு இருக்கு பாருங்க, அந்த ஸ்டார்டிங்கில் அந்த வாடி நீ அந்த பாட்டில் முடியும் போது ஒரு ரேப் போர்ஷன் வரும் பாரு, அதான் அந்த ஸ்கூல் +2 அது நல்லா இருக்கும். சரித்திரங்கள் படைப்போமே ஒரு நாள் இங்கு. அவன் சொன்ன மாதிரி அந்த நட்பே துணியில ஒரு ரேப் போர்ஷன் வரும் பாரு, அந்த ஃபாரின் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுவும் இல்லாம இவங்க அந்த ஃபீமேல் சிங்கர் அந்த சின்ன பொண்ணு, ஆமா அவங்க யூஸ் பண்றது இப்ப பண்ண மாட்டோம். இப்போ கூட அந்த பூம் பாஸ்டர் பாட்டு கூட சூப்பரா பூம் பாஸ்டர் வெட்டு 1 தொண்டு 2 பூம் பாஸ்டர் ஆக்சுவலி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா கமர்ஷியலா அது ஒரு பெரிய ஹிட் இல்லை தான். மியூசியம் இருக்கு அப்படிங்கிற ஒரு படம் வந்து ஒரு லெகசி, ஒரு பயங்கரமான ஒரு அது எங்க தலைவர் பிராண்டடா. அதுதான், அதாவது நிறைய மீம் நீங்களே பார்த்துருப்பீங்க. அதாவது பயோபிக் வந்து வேற யாரும் நடிச்சுலாம் பார்த்துருப்போம். அவரோட படமே அவரோட பயோபிக் அவரு நடிச்சிருக்கு, அவரு டைரக்ட் பண்ணி சும்மா உங்கதே நல்லா இருக்கே ஒரு படமா எடுத்து விட்டுற சுந்தர்சி.
அப்படியாண்ணா நான் எடுத்துடுறேண்ணா அப்படின்னு சொல்லி அப்படியே போய் எடுத்த படம் தான் ஆக்சுவலி மீசிய முருகு. அந்த படம் டைட்டிலுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னா கூட அது வந்து கிட்டத்தட்ட அதுதான். அந்த பேரை வச்சு இந்த பார்ட் 2 எடுக்கிற இந்த இது இருக்கு பாருங்க, அது ரொம்பவே ஃபர்ஸ்ட் படத்தை எடுக்கிற மாதிரி இருக்கு. அதாவது பார்ட் 2 கலாச்சாரங்கிறது நம்ம தமிழ் சினிமா பிடிச்ச சாபக்கேடு. ஆனால் இன்னும் அந்த பார்ட் 2 கலாச்சாரத்துலேருந்து தப்பிச்ச 2 படம் பார்த்தீங்கன்னா அரண்மனையும் காஞ்சனாவும் மட்டும்தான். எத்தனையோ இருக்கிறாங்க, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அது எவால்வ் ஆகிட்டே இருக்கு. ஆமாம். ஆனால் நீ எவ்வளோ பெரிய ஆள் நானே எப்படி பண்ணுறீங்க, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுங்க அவ்வளோதானே. கொஞ்சம் இல்லை, நீ பண்ணுறது பண்ணி அந்த பையன் சாய் அவன் பாருங்க என்ன பேர் வாங்கிட்டு இருக்கேன், நீ நானே இப்படி பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு மியூசிக் தெரியாதுன்னு எனக்கு தெரியும்ண்ணே, ஆனால் உனக்கு அந்த டேஸ்ட் இருக்குண்ணே, உனக்கு அந்த இதுவும் தெரியும்ண்ணே, அதனால அது பண்ணுண்ணே. நீ இப்போ ஹிப்ஹாப் எவ்வளோ பெருசாக போய் நீ இப்போ போய் பப்பாளி பழமே தக்காளி சடையை நீ பாட்டு போடுறீங்க. சின்ன சின்ன பசங்க ஏறி வந்து அடிக்கிறானுங்க சார். சாய் கொஞ்சம் நல்லா பண்ணுண்ணே அவ்வளோதானே. சாயப்பையும் கூட அடிக்கிறானுங்க, ஆனால் இந்த மாதிரி போட்டு அடிக்க மாட்டானுங்க. உங்களை ஏன் போட்டு அடிக்கிறாங்க? ஏன்னா உங்களை இப்படி நான் பார்த்தது இல்லை. எங்க அண்ணன் இல்லை, இது வாடி புள்ள வாடிலாம் வந்து எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான லவ் ட்ராக். இப்போ இந்த பாட்டு இல்லை, ஹார்ட் கோர் சிங்கில் கூட வரும் பாரு, என்னையே பாட வச்சு வாடி புள்ள வாடி தான், வாடி புள்ள வாடி தாங்க வருது. அது மாதிரி அது ஒரு லெகசியான ஒரு ஒரு சாங்ஸ். அந்த படமே ஒரு பயங்கரமான படம். அதுலேருந்து நீங்கள் பார்த்து வருகிறது வந்து கேவலமான ஒரு விஷயம்.